ஐயா, விதி, வினை, மரணம், இந்த மூணுக்குள்ளதான் சுழற்சி மனிதனுக்கு நிகழ்வு. இப்போ ஒரு ஆமா ஒரு எப்படி மாத்துறது? இப்ப விதி ஒரு ஒரு விதி மரணம், அதானே மனித வாழ்க்கையில மாறாத விதி. ஆமா. சோ அதை மாத்தணும் இல்லையா? அப்ப விதியை எதால வேணா மதினா அறிவு. அறிவுனா எந்த அறிவுனா சந்திரகலையும் இல்லை இந்த இடத்துல அறிவு. அறிவு எந்த அறிவுனா நம்ம அறிவு இல்லை, இறை அறிவு கொண்டுதான் விதியை வெல்லலாம், மரணத்தை வெல்ல முடியும். மரணத்தை சோ அப்ப விதின்றது அது ஆச்சா. இந்த விதி முழுமையிடறதுக்காக வினைகள். வினைகள்னா நம்ம செய்த கர்மாக்களை பதிவாயிடும், நமக்குள்ள நம்ம சூட்சும பதிவாயிடும். எல்லா வினைகளும் பதிவாயிருக்கு உள்ள நீங்க இப்ப டைம் டிராவலர் சொல்லுவாங்கல்ல, டைம் டிராவலர் தானே அது. நம்ம இப்ப நீங்க நபிகள் இருக்கும்போது நீங்க பிறந்திருக்கலாம் அங்க. இப்ப நீங்க பயிற்சியில் போகும்போது உள்ள அந்த ரெக்கார்டு உள்ள பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். அது இன்னும் 2 பிறை உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க அந்த முச்சை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த 2 பிரிவு சில சீக்ரெட் கூட உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பிறை நம்ம அந்த பிறவி எடுக்க தேவையில்லை. சோ அப்போ கர்மாக்கள் நம்ம செய்யற செயல்கள் பதிவாயிடுதுன்னா அது அது வினை. வினை முத்திடுச்சுன்னா விதி மரணம். இப்ப வினை முத்திக்கிட்டே போகுது, கர்மா செஞ்சுக்கிட்டே போறோம். உங்க பிறவில இவ்வளவு கர்மா தான் செய்ய முடியும், இவ்வளவு கர்மா தான் நீ அனுபவிக்கணும். அடுத்து மரணம் வந்துடும், அடுத்து வேற பிறவி, அந்த உடல் தாங்காது. சோ அப்ப வினை. இன்னொன்னு என்ன கேட்டீங்க? மரணம். மரணம் மரணம் எப்படி ஏற்படுதுன்னா மனம் ரணமாயிடும். வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் போறது வர்றது துக்கம் அப்படியே. அப்போ மனம் ரணமாகி சரியாகி மேல இந்த உடல்ல இருந்தா நம்ம முடியாதுன்னு இந்த கர்மாவும் தீரல, நம்ம அடுத்த பிரிவு எடுத்தாது நம்ம ஒரு குருவை சந்திச்சு நம்ம இந்த வினைகளை தீர்த்து இந்த விதியை வென்று நம்ம இருக்கணும்னா அது பிரயாசப்படுது. மரணத்துக்கு அதுதான் விளக்கம். மனம் ரணமாயிடும். வாழ்க்கையினுடைய சூழல்கள் செயல்கள் எல்லாம். இப்போ நம்ம எப்படின்னா இந்த மனம் ஒரு மனம் தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். மனம் அவ்வளோ எஃபெக்டிவான, அதுதான் பரிணாம வளர்ச்சிக்கு காரணம். மனிதனா பிறப்பதற்கே மனம் தான் காரணம். படைப்பின் ஆரம்பத்திலேயே மனம்தான் இதாகுது. மனம்தான் உயிர் உற்பத்தி முக்கிய காரணம். எப்படின்னா இப்ப பிக் பேங் தியரி சொல்றாங்க, நம்ம சித்தர்கள் அதெல்லாம் பாடியிருக்காங்க. பாடல சிவன் சக்தி பாடுவாங்க. ஐயா கூட சொல்லுவாரு, வள்ளலார் ஐயா கூட அந்த ஒரு விஷயம் தெரிக்கும் போது ஒரு சன நேரத்துல ஒரே டைம்ல ஏகப்பட்ட ஆன்ம ஆகாசம் உற்பத்தி ஆச்சு. அவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற உயிரினங்களும் வரப்போற உயிரினங்கள் எல்லாமே மொத்தமா ஒரே நாள்ல உற்பத்தி ஆயிடும் அப்படின்னாரு. இப்ப யாரு சீனியரு, யாரு ஜூனியரு, அப்படிலாம் யாரு பெரிய சின்னாலு, யாரு பிராமணன், யாரு சத்தியம் சூத்திரம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் ஒரே டைம்ல. அப்போ நம்ம இந்த அண்டங்களை இந்த மனம் என்ன செய்யுது? மனம் தான் சார் ஆகாய அணுல மனம் இருக்கு. ஆகாய அணு 5 அணு இருக்கு இல்லையா? இந்த ஆகாய அணுல மனம் இருக்கு. மனம் ஆக்சுவலி பிராணன். ஆகாய அணு சிவம், ஒளி இல்லை. பிராணனும் ஒளி இல்லை, அந்த பிரம்ம நிலையில இருக்கு, 2 ஒளிராம இருக்கு. அப்ப மனம் பக்கத்துல அக்னி அணு இல்ல வாயு அணு இது வருது. அக்னி அணு வரும்போது அது உள்ள ஒளி. இந்த மனம் என்ன ஆகுது? சிமுலேட் ஆகுது, அசைது. அக்னி உள்ள இழுத்துதான் அவ்வளவுதான் பிளாஷ். பிராணன் ஒளிர ஆரம்பிச்சது, உள்ள சிவம் ஒளிர ஆரம்பிச்சு. சிவம் ஒளிர ஆரம்பிச்சுன்னா அதுல இருந்து அறிவு இந்த மனசுக்கு மனம் உடனே பிறவி எடுக்கணும். இந்த அறிவு இப்படி இந்த அறிவை செயல்படுத்தினா ஒரு உடல் தேவை. அப்பதான் ஒரு அணுவாகுது, ஒரு செல்லாகி புல்லாகி பூண்டாகி அப்படியே பரிணா. மனம் தான் காரணம். மனம் தான். அந்த மனம் அந்த பிறவில ரொம்ப ரணமாயிடுச்சுன்னா மனம் ரணமாயிட மரணம். மரணம்னா அவன் மனம் ரணப்பட்டு போயிட்டான். அந்த மனம் ஆறுதல் அடையல, இறை சக்தியால அது இன்புறல. வாழ்க்கை துன்பத்தால அது பேர் மரணம்னு வச்சிருக்காங்க. மனம் ரணமாகி அதை இன்புறாததால அது பிறக்கிறதுக்கு பிறந்து நம்ம இன்புறணும்னா அது வருது இறை இன்பத்தை. இந்த வாழ்க்கை தான் மரணத்தை மனம் ரணமாக்குது இந்த வாழ்க்கை இல்லையா? ஆமா. அப்போ அதுதான் மரணத்தினுடைய. நான் அதுல என்ன கொடுத்திருக்கேன்?
தனித்தனியா பிரிச்சிருக்கீங்க, மூணையும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. சும்மா பார்ப்போம். ஏன்னா விதி என்றால் என்ன? விதி என்றால் மாறாத நிலை, மரணம் என்பது மாறாத விதியாகும். வினை என்றால் வினை என்பது நம் பல பிறவிகளில் செய்த மரணம் என்றால் என்ன? மரணம் என்பது நமக்கு இறை ஒளியை, அதாவது பரமாத்மா ஜோதியை இழப்பது. எப்படி இழக்கிறோம்? இந்த மனம் இனிமேல் இந்த உடலாலும் இதாலே செயல்படுத்த முடியாத போது இந்த மனம் உடல்ல இந்த சக்தி எடுத்து அந்த சுடருக்கு சப்ளை பண்றதுக்கு இல்லை, கட்டாயம். இந்த சுடருக்கு கட்டாயம். இப்ப கீதையில என்ன சொல்றாரு? முதல் அத்தியாயங்கள்ல அர்ஜுனா நீ சேர்றதெல்லாம் என்ன ஒட்டாது. 18 எல்லாமே நான் தான் அர்ஜுனா, உள்ள இருக்க நான் தான், எதிர இருக்கணும் நான் தான்ன்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல இந்த சுடர் இருக்கு இல்லையா, எனர்ஜி நம்ம குத்துக்கோம், நம்ம செய்யற செயல் அதை ஒட்டாது, அதை டிஸ்டர்ப் பண்ணாது. அது எனர்ஜி கொடுக்கும். அது எனர்ஜி கொடுக்க தங்கறதுக்கு நாம எனர்ஜி கொடுக்கணும். அதான் உணவின் மூலியமாகவும் சாப்பிடுறோம், செரிமானம் ஆகுது, ரத்தமாகுது, ரத்தத்துல இருந்து உயிரணு உட்பட உயிரணுல இருந்து சில சத்துக்கள் எடுத்து அது அக்கினி மூலதரத்துல இருந்து அக்கினி ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இந்த சுடருக்கு போகுது, சுடர் தங்குது, உள்ள தங்குது. என்னைக்கு உணவு மனசோட சில செயல்ல அது டெவலப் ஆகுது. உணவால தங்குது, மனசோட செயல டெவலப் ஆகுது. இது என்னைக்கு இந்த ரேஷியோ கட் ஆயிடுச்சு அன்னைக்கு மரணம். இந்த இது கட் ஆயிடுச்சுன்னா மரணம். அதான் அப்ப அந்த பரமாத்மச்சோட தங்குவதற்கு நாம சக்தியை கொடுக்கலும் போது அந்த பிரிஞ்சு போயிடுது. அப்ப மனம் ரணம் ஆகுது. அப்ப மன ரணம் ஆயிட்ட பிறகு இந்த உடல் பிரிஞ்சு வெளியே போது விடாது, விரும்பாது. சூட்சமத்தை உள்ள இருக்கும், சூட்சம் வெளியே போய் இருக்கும், இவர் உள்ள இழுப்பாரு. அப்படியே மனம் போராட்டம் நடத்தும், ரணமாக்கி இது போலாம், இன்னும் ஒரு நாள் வாழ்ந்துட்டு போலாம். அது சொன்ன சுடர் போயிடுச்சு, எனக்கு எனர்ஜி இல்ல ஒளி உடலுக்கு, நான் போயிட்டு திருப்பி எடுத்துட்டு வரணும்ட்டு. அப்புறம் மனம் வேற வழிதான் அது கூட போயிடுச்சு, அது கூட அந்த ரணமாகி போகுது. இந்த வாழ்க்கை ஆன்மான்னு சொல்றாங்க. ஆன்மா ஆன்மான்னு ஒண்ணு, இந்த சுடர் தான் நம்மளுக்கு ஆன்மான்னு சொல்ல. ஜீவாத்மா இப்ப நம்ம ஒளி உடல் ஜீவாத்மா, இந்த சுடர் பரமாத்மா இறைகிட்ட இருந்ததுல மறுபடியும் ஒரு பிறப்பு ஆன்மா எடுத்து கொடுக்குதா இல்ல கர்ம வினை எடுத்து கொடுக்குதா? பிறப்புக்கு சார் காரணம் என்னன்னா, நம்ம மனம் தான் போகுது, அப்புறம் சஞ்சலப்படுது. இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டோம், சொத்தை விட்டு வந்துட்டோம், பொண்டாட்டி விட்டு வந்துட்டோம், ஒரு இயற்கையா இருக்கும். அப்புறம் அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே அமைதியாகும். அப்போ அது பிறவிற்கு தூண்டுது தெரியுமா? இந்த அநாதத்துக்கு பின்னாடி ஒரு ஜோதி இருக்கு, அதான் இருதய ஆகாசம் சொல்லுவாங்க, இருதய குகை சொல்லுவாங்க. அந்த ஜோதி நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், உங்க மனது சந்தோஷமாகவும் 4 பேருக்கு உதவக்கூடிய காரியங்கள் செய்யும்போது அந்த ஒளி உங்க அந்த இந்த சுடர் பெற்று ஒளியுடன் செலுத்தி பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுதான் உங்களுக்கு புண்ணியம் சொல்லுவாங்க. அதுதான் அதான் புண்ணியத்தை சேரையா சொன்னா, அதுதான் நீங்க போயிட்ட பிறகு உங்க அமைதிப்பட்டான இந்த ஒளி தான் உங்களுக்கு மனசுக்கு சக்தியை கொடுத்து நீ பெரு அப்படின்னு இந்த சக்தியை கொடுக்கும். அதனாலதான் புண்ணிய காரியங்கள் செய்யுன்னு சொன்னாங்க. செஞ்சா அந்த ஒளி கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், இது சூட்சமத்துக்கும் பேலன்ஸ் இருக்கும், பிரைட்டா இருக்கும். சோ இதுதான் புண்ணியம். இந்த ஒளிக்கு பேரு புண்ணியம் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கும். சோ இதுதான் புண்ணியம். இது பிறவி இருப்பதற்கு அங்க காரணமா. ஆமா, ஏன்னா எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு சார், சுடர் இல்லையா, அப்ப எப்படி சக்தி திரும்பி சுடரை பெறுவதற்கு? ஆன்மா பிறப்பு கொடுக்கறது இல்லை. ஆன்மா என்பது நீங்க எதை சொல்றீங்க? ஜீவாத்மா சொல்றீங்களா பரமாத்மா? எல்லாருக்கும் ஒரு ஆன்மாதான் வழி நடத்துது. ஆன்மானா ஜீவாத்மா, உங்க ஒளி உடல். ஆமா. அப்ப அந்த ஜீவாத்மா உயிரை உடம்புல இருந்து வெளியில போனோம்னு அது இறைவனோட கலந்துருக்கு. அந்த ஜோதி போயிடுது, இன்று உன்னிடுது, நாளைக்கு வேற, அது வெளியே போயிட்டு வேற. ஆமா, அது ரெடிமேடு மாதிரி. அது ஆமா, அந்த சுடர் போயிடுது. அப்ப பிறகு எதை எடுத்து கொடுக்குது? இந்த சுடர் தான், இந்த சுடர் தான். அதனால நீங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுன்னு சொல்ல முடியுமா? ஒரு 10 பொய் சொன்னாங்கன்னா அநியாயமா நெஞ்சில கை வச்சு சொல்லியா? புண்ணியத்தின் மேல கை வச்சுன்னா குறைஞ்சிடாது. பொய் சொன்னா பிறவி எடுக்கிறதே கஷ்டம். ரொம்ப வருஷம், ரொம்ப காலம். கண்டிப்பா. இப்ப அந்த புண்ணியம், அந்த சுடர் தான் நம்மளுக்கு. அப்ப நம்ம நல்ல காரியங்கள் தான் நம்மளுக்கு பிறவி எடுக்க வைக்குது. அப்ப ஞான பாதையில இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த சுடரை பிடிக்க முடியும்.
இந்த இந்த சுடர் ஆமா ஆன்ம சுடரை. ஆமா அவங்கதான் இல்ல அதுதான் மத்தவங்க வீடு பேர் அடைகிறது அப்படி எல்லாமே அந்த சுடருடைய வியாபகத்தை வச்சுதான். அதுதான் கனெக்ட் ஆகல அப்படின்னா ஆமா அது பிடிச்சாதான் சரி அது இறைவனிட்டு கனெக்ட் ஆகும். அப்பதான் நமக்கு எனக்கு இன்னும் நல்லா கூடுதலா கிடைக்கும். அப்போ நம்ம ஒளி உடல் சீக்கிரமா இறை ஒளியா மாறும். இல்லைன்னா இறை ஒளியா மாறுறது. அப்ப அந்த இறை ஒளியா மாறினதுக்கு பேரு தான் ஆன்மான்னு சொல்றது. சரிங்களா? இறை ஒளியா ஆனதுக்கு அப்புறமா தான் அதைத்தான் ஆன்மான்னு சொல்றது. அப்ப அது வரைக்கும் அது வந்து இவருக்கான ஒரு பொருளா இல்லாம தான் இருக்கு. ஆமா இவருக்கான பொருள் இல்ல. வந்து பிறவி அந்த சுடர் நம்ம மனம் இந்த சுடர் இந்த ஜோதியால பெற்று நம்ம உடல் சக்தியை கொடுத்து கொண்டு இருக்குது. நம்ம கூட அது தொடர்பு இல்லை. சக்தியை மட்டும் கொடுத்து நீங்க சக்தியை கொடுக்கும்போது அது தங்குது. சக்தியை கொடுக்கலன்னா அது போயிடும். ஆமா அதனாலதான் பசி இத்தனால மரணம் அது ஏன்னா அந்த ரேஷியோ அந்த பாஸ் ஆகாது அந்த இது. சரியா? இப்போ நம்ம வந்து இது உடல், இதுக்குள்ள ஒரு ஒளி உடல், ஒளி உடலுக்குள்ள இறைவனுடைய சுடல் 3 பார்ட்டா இருக்கும். நம்ம 3 உடல் இருக்கு, 3 பார்ட். காரண தேகம் சொல்லுவாங்க, அதிசூட்சம உடல், அதான் காரண தேகம் சொல்லுவாங்க. இது சோ என்னன்னா இப்ப நம்ம மனம் உடல்ல இயங்கும், கேவலமா நடக்கும். இதை சாப்பிடலாமா, அதை தின்னலாமா, இதை திருடலாமா, அதை பண்ணலாமா. ஆமா புலன்பம் சூட்சமத்துல இயங்கும். சூட்சமத்துல இருந்து நம்ம எப்படி வாழணும், நம்ம அப்படி வாழணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி பாதுகாக்கணும், அது ஒரு பாலிசி. இந்த சுடல்ல இருந்து அன்பா இருக்கும். அதனாலதான் குடும்பக்காரன் கூட தன் குழந்தைகிட்ட அன்பா இருக்கான். இந்த சுடரோட அவன் மன பயங்கும். அவங்க குழந்தை பசங்க மட்டும் அங்க இயங்கும், மற்றவங்க கிட்ட இயங்காது. அப்ப இந்த 3 தனியும் போது நமக்கு ஒரு குழப்பம் வரும். நம்ம நல்லவனா கெட்டவனா, ஒரு நாள் அன்பா இருக்கும், ஒரு நாள் பாலிசா, ஒரு நாள் ரொம்ப கேவலமான விஷயங்கள் செய்யும். அப்ப உடல்ல புலன்பம் கேவலமான விஷயம்லாம் செய்யும், தவறு செய்யும், எல்லாம் பொய் சொல்லும், பிராடு இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த உடல் அதோட தன்மை அதான். இப்ப நீங்க எந்த மனிதனுக்கு வச்சுப்பீங்க, அது கண்டிப்பா அவன் மனம் உடல் இயங்குது, அவ்வளவுதான். அவன் என்ன பண்ண முடியும், சொல்லலாம், அவ்வளவுதான். அது சூட்சமதை. அப்ப பயிற்சி பண்ணும் போதே இந்த உடலை கடந்து சூட்சமத்தை கடந்து சுடர்ல இயங்கும். சுடர்ல இயங்கதான் நான் யாருன்னு தெரியும். நான் ஒரு ஒளி இறை துகள் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் கேவலமானவன் இல்லை, இந்த உடல் சார்ந்தவன் இல்லை, இந்த விதி சார்ந்தவன் இல்லை, நான் மதிய சார்ந்தவன், இறை அறிவோடு சார்ந்தவன் அப்படின்னு அப்பதான் அதுக்கு விளக்கம். அப்ப நான்ன்றது அந்த ஒளிதான், அதுதான் அந்த சுடர் தான். அங்கிருந்து நம்ம வந்தோம். இப்ப மனம் அப்படிங்கறது நான் இல்லை, மனம் நான் சொல்ல முடியாது. அந்த மனம்ன்றது ஒரு கருவி, மனம்ன்றது ஒரு மனத்தினாலதானே, மனசுனாலதான் எல்லாமே எடுக்கிறோம். கர்ம வினை அதனாலதானே உண்டாகுது. மனத்தினாலதானே கர்ம, உடல்ல கர்ம வினை, சூட்சம கர்ம. மனமும் கர்ம வினை ஒண்ணு இல்ல. மனம் வந்து கர்ம உண்டாக்குது. உடலோட சேரும்போது கெட்டது உண்டாக்குது. ஒளி உடலோட சேரும்போது ஆளணும், அடக்கி ஆளணும், மக்களை இல்ல செல்வங்களை கவரணும், அதாவது நாம ஒரு இது பண்ணணும். சுடருடைய போது அன்பும் கருணை பொறுமை எளிமை வரும். இந்த சுடருடைய மனம் 3த்துலயும் அது டிரான்ஸ்பர் ஆகினே இருக்கும். அப்புறம் வெட்டடிச்சோட சேர்ந்து இயங்கும். பயிற்சியில் இருந்தா வெட்டடிச்சோட அப்போ உங்களோட நிலை வேற. அப்போ உங்க நிலை இறை சார்ந்த எண்ணங்களா இருக்கும். எல்லாத்துக்குமே அடிப்படை நீங்க ஆரம்பத்துல சொல்லாத மாதிரி இந்த மனம் வந்து தூய பொருள் தான். தூய பொருள் அது வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா பயிற்சியாளர்கள் அவங்க அனுபவத்தை நான் சொல்லிட்டேன்னா அது அவங்களை அப்படியே வந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, அதனால அதை சொல்லக்கூடாது. அவ்வளவு அழகு. நீங்க தூய பொருளா இருக்கக்கூடிய இந்த மனச இந்த உடல்ல இருந்து கெட்டு போயிடுது. பல விஷயங்களை தன்மை இயங்குது. சுடர்ல இயங்கும் போது, சுடர்ல சில நேரத்துல அங்க போய் ஒடுங்கும் போது அன்பு கருணை எளிமை பொருள் அந்த சராசரி மனுஷனுக்கே நடக்குது. எல்லா மனுஷனுக்கும் நடக்குது. யோகத்துல இருக்கவங்களுக்கு அது உடலை கடந்து சூட்சமத்தை கடந்து இறை ஒளியில ஏறும். அப்புறம் நம்ம சுடர்ல இயங்கும், சுடரை கடந்து இறை ஒளியில சேர்ந்து இயங்கும். வெட்டவெளி ஜோதியோட இறை வெட்டவெளி ஜோதினா இறைவன், வெட்டவெளி பிள்ளை இறைவன் ஜோதி, அதுல இயங்கும். அவங்கதான் ஞானி ஆகும். அவங்கதான் அதனாலதான் அவங்களுக்கு பரோபகாரம், தயவு,
கருணை, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா. ஆக்சுவலி இறைவனுக்கு 8 குணம் சொல்லுவாங்க. ஆனா 8 குணம் அவனுக்கு கிடையாது. நாம உடல்லையும் சூட்சமும் இத கடந்து நம்ம வாழும் பொழுது, நம்ம மனம் செயல்படும் பொழுது, இந்த அன்பு கருணை எளிமை வரும்போது நாம என்ன ஃபீல் பண்ணா, இதான் இறைவனோட குணம். அவன் நிர்குணம். அவன் இந்த குணம் தான் வந்துடுறானே, அணுகுண்டை ஏன் போட விட்டான்? ஆமா, 1.5 லட்சம் பேர் இந்த ஒரு செகண்ட்ல சாப்பிடும். அணுகுண்டே கண்டுபிடிச்சு கூட மாட்டாரு. மனிதர்களுக்கு தீங்கு இன்னைக்கே நம்ம எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அணுகுண்டு போட்டாங்க. கண்டிப்பா அது மாதிரி நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா?